இங்க நம்ம ஹீரோட கிராமத்துல இருக்கிற பெண்கள் மாசமா இருக்கும்போது அவங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அவங்க ஊர் தெய்வமான நெருசொலியம்மனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படிதான் ஹீரோயினுமே மாசமா இருக்கிறனால ஹீரோ அவன் குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு போய் சேவலை காணிக்கையா கொடுத்துட்டு வேண்டிட்டு வரலன்னு அவன் குடும்பத்தை போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயினோட கிளம்பி போலான்னு சொல்லி பிளான் பண்றான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது ஹீரோயின் அவ வீட்டை எதிர்த்து தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்கா. ஊரை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் இப்ப சாமி கும்பிடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோக்கு பக்கத்திலே வேலை கிடைச்சனால இங்கேயே தங்கிடுவோம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோட ஃபேமிலியுமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்தனால அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவ ஊருக்கு வந்த விஷயத்தையும் அவ இனிமே இங்க தான் இருக்க போறாங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்றா. இந்த நேரம் ஃப்ரெண்டுமே மீட் பண்ணலாமான்னு கேட்கும்போது இந்த நேரம் ஹீரோயினுமே நான் மாசமா இருக்கேன் அதனால கோயிலுக்கு போறேன் வந்தோட மீட் பண்ணலாம்னு சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ண ஒரு பெரியவர் அவர் பையனை கூப்பிட்டு வேமா எங்கேயோ கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி இருக்கிற அதே கோயில் கிட்ட ஒரு 4 பேர் சரக்கடிக்கிறதுக்காக உட்கார்றாங்க. இதுல ஒருத்தனுமே ஹீரோட ஃபேமிலியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நம்மகிட்ட காட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கோயிலுக்கு வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுமே நீங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணீங்கன்னு கேட்க இந்த நேரம் கரெக்டா ஹீரோட அம்மாவுமே வந்த உடனே ஹீரோயினுமே அவங்கள பார்த்து நீங்க தான் இந்த கதையை முத கேட்கணும் வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு அவளுமே படிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கும் போது அந்த நேரம் ஹீரோ கால் பண்ணி நான் சிங்கப்பூருக்கு வேலைக்காக போன டயத்துல எங்க அம்மா தவறிட்டாங்க. உடனே அங்க இருந்து என்னால வர முடியல 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். அதனால எங்க அம்மாவோட ஞாபகமா இருக்கிறது இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எங்க அம்மாவோட சிம் தான். எனக்கு அதை மட்டும் கொடுத்துறீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினுமே நான் எல்லாருக்கும் இந்த நம்பர் தான் கொடுத்திருக்கேன் அதனால இந்த சிம் தரமாட்டேன்னு சொல்றா. இப்ப ஹீரோவுமே அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நான் டெய்லி எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி நான் கால் பண்றேன் இங்க போன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருங்க நான் எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசி எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்றான். ஹீரோயினுமே சரின்னு சொல்ல அடுத்த நாள் ஹீரோவுமே கால் பண்ணி பேசுறான். அப்படி என்னதான் பேசுறான்னு ஹீரோயின் கேட்கும்போது அவன் ரொம்ப வெகுளித்தனமா பேசுறது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இந்த அளவுக்கு அவன் ஒரு நாள் கால் பண்ணலனா கூட ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அவரை மீட் பண்ணி உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னு சொல்ல இப்படிதான் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஹீரோட அம்மாவுமே சொன்னதெல்லாம் உண்மைதாமா உன்னோட உண்மையான அம்மா நான் கிடையாது என்னோட தங்கச்சி தான் அவளுக்கு கணவர் சரியில்லாதனால இவனை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா அவனுமே அதனாலதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அவங்க அம்மா இறந்துட்டா சின்ன வயசுல இருந்து அவனுமே என்ன அம்மா அம்மா தான் கூப்பிடுவான்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினுமே இவ்வளவு நாள் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படியே கோயில் பூஜையில நல்லபடியா முடிச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் இருந்தனால அவங்கள மொத போக சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் போன கோயிலே வச்சனால திரும்ப போலான்னு கூப்பிடும்போது கூட வந்தவன் நீ வேணா போன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்னு தப்பா நடக்கிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் வராரு. சொல்ல இவர் தான் ஹீரோயினோட அப்பா போல. ஹீரோயின் இந்த ஊருக்கு வந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டுமே வீட்டுல சொல்ல ஹீரோயினோட அத்தை தான் குடும்பமானத்தை போக வச்சனால உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சொந்த பொண்ணையே கொலை பண்ண அனுப்பிட்டு இருக்கா. ஹீரோவுமே பேசி புரிய வைப்போம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோயினோட தம்பியும் அப்பாவும் சரமாரியா குத்த ஆரம்பிச்சிடறாங்க. எப்படியும் பொண்ணை பார்த்த உடனே எங்க அண்ணன் மனசு மாறினாலும் மாறிடுவாரு அதனால நீயும் போன்னு அத்தைக்காரி தன்னோட பையனையுமே அனுப்பி வச்சிருக்கா. அவனுக்கு தான் ஹீரோட ஃபேமிலி காட்டுக்குள்ள இருக்கும்போது வந்த 4 பேரு அவங்களுமே இவங்க 2 பேரையும் சரமாரியா வெட்டி சாய்க்கிறாங்க. எடுக்கிறதுக்காக வந்து ஹீரோட ஃப்ரெண்டுமே தடுக்க வரும்போது அவனையுமே அடிச்சு போட்டுறாங்க. கடைசியில ஹீரோவுமே வயித்துல குத்து வாங்கினதோட ஹீரோயினை தூக்கிட்டு வந்து நெருசொலி அம்மன் முன்னாடி வச்சுட்டு இனிமே நீ தான் இவளை பாத்துக்கணும்னு சொல்லி கெஞ்ச அங்க வந்து ஹீரோயினோட மாமாவுமே ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு சொந்த தாய் மாமா பொண்ணு கூட பார்க்காம ஹீரோயினை கொன்னுட்டு வயித்துல இருந்த குழந்தையுமே வெளியெடுத்து கொலை பண்ணிட்டு ஹீரோவை மட்டும் உயிரோட விட்டுட்டு போயிடறான். இதுல இருந்து இன்னமும் இந்த ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கணும் கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்க. இந்த கடவுள்கிட்டயே நீங்க எந்த ஜாதின்னு கேட்பாங்கன்னு சொல்லி இந்த படமும் முடியுது.